சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. My soul thirsts for God, for the living God. When shall I come and appear before God? Psalms 42:2. నా ప్రాణము దేవుని కొరకు తృష్ణగొనుచున్నది, జీవము గల దేవుని కొరకు తృష్ణగొనుచున్నది. దేవుడి సన్నిధిని నేనెప్పుడు వచ్చేదను, ఆయన సన్నిధిని నేనెప్పుడు కనబడేదను. కీర్తనల గ్రంథం 42వ అధ్యాయం 2వ వాక్యం. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். சங்கீதம் 42:2. அன்பின் தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரன் இங்கு நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகின்றார். நான் எதன் மீது தாகமாய் இருந்தாலும் அது மாயை என்பதை அறியாதபடிக்கு இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்திலே நான் காண்கின்ற எல்லாமே மாயைதான் என்பதை தாவீது புரிந்து கொண்டபடியினாலே நிலை அற்றது மேல் அல்ல, நிலையுள்ள தேவன் மேல் தாகமாய் இருந்தால் அதனால் அவரை தேடத்தக்கதாக எப்பொழுதும் அவர் சந்நிதியிலே வந்து நின்றாராம். நாம் எதன் மீது தாகமாய் இருக்கிறோம், எதற்கு அதிகமான நேரத்தை செலவழிக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கத்தக்கதாக இந்த காலை வேளையிலே சங்கீதக்காரன் பேசுகின்றார். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பது மட்டுமல்ல, தேவனை தேடத்தக்கதாக நம் இருதயத்தை தாகத்தோடு திருப்புவோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.